2016 நான் வந்து ஃபுல் டைமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு பில்டர், இவங்க டென்டிஸ்ட், பல் மருத்துவர். எனக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் கம்பெனி, டீ ஷாப்ஸ், வாடகைகள், இப்படி பரபரப்பாக லைஃப் வந்து ரொம்ப மும்முரமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் வந்து ரொம்ப அவருடைய அழைப்பு வந்து ஒன்று இருக்குல்ல. ஸோ ஆண்டவர் தெளிவாக என்னை வந்து 2016 என்னை அழைச்சார் முழு நேரத்துக்காக. ஒரே விஷயம் தான் ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். 4 கேள்வி கேட்டாங்க. இவங்க தான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் சாம்பிள் இப்போ சொல்றேன் கேள. அப்பவே 3 பிள்ளைங்க இருந்தாங்க எங்களுக்கு 2016ல. இவரு எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னா ஆஸ் அ ஒய்ஃப் என்னுடைய கேள்வின்னு இருக்கும்ல, 3 பிள்ளைங்க நமக்கு இருக்கிறாங்க, அவங்களை எப்படி படிக்க வைக்க போறோம், எப்படி ஃபீஸ் கட்ட போறோம், எப்படி நீங்க டிசிஷன் எடுத்தீங்களே அப்படின்னு. அதுதான் அவர் வந்து சொல்லுவாங்களே, நாக்கு விடுங்கிற மாதிரி 4 கேள்வி அப்படின்னு கேட்டேன். ஒண்ணுதான் சொன்னா 3 கேள்வி, இன்னும் 3 கேள்வி வந்து இப்ப சொல்ல முடியாது சென்சார் கட்டு. சரி, அப்போ அவர் எனக்கு பதில் சொன்னார், அந்த மாதிரி நீ கேட்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் கிடையாது, பட் ஆனால் வார்த்தைகள் எனக்கு பதிலாக மாற இல்லை என்கிட்ட, பட் என்னுடைய வாழ்க்கை உனக்கு பதிலாக மாறும் அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். ரொம்ப ஆக்சுவலாக நான் அதை எழுதி வச்சுக்கிட்டேன். பை காட்ஸ் கிரேஸ் 2017 நாங்கள் எங்களுடைய சிடியை நாங்கள் வெளியிட்டோம். அதில் என்னை நினைத்து அப்படிங்கிற பாடலில் அந்த 2 வரிகளை வந்து நாங்கள் அது போட்டோம். இந்த வார்த்தைகள் பதிலாகாமல் என் வாழ்க்கையை பதிலாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு மினிஸ்ட்ரிக்கு வந்தீங்களாண்ணே? ஆமா. ஓ, எல்லாத்தையுமே ஆண்டவருடைய அழைப்பும் அப்படிதான் இருந்துச்சு. முழு நேரமா என்னை மட்டுமே சார்ந்து எனக்காக மட்டுமே நீ வேலை செய்யணும் அப்படின்றது ஆண்டவருடைய ஸ்ட்ரெயிட் காலிங். ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது மாறுகிற மனிதன், மாறுகிற உலகம், மாறாத கடவுள், உண்மை இல்லாத மனிதன், உண்மையான தெய்வம் கூடவே இருக்கிறத எவ்ரி நவ் அண்ட் தென் நாங்கள் வந்து அனுபவிக்கிறோம். கஷ்டங்கள் இருந்தது, பாடுகள் இருந்தது. பாடுகள் மத்தியில் மகிழ்ச்சியும் தைரியமும் ஆண்டவர் கூடவா இருந்திருக்கிறார்.